குவாலிட்டியாக பழங்கள், பூ, கட்டின பூவாக இருக்கலாம், உதிரி பூவாக இருக்கலாம். உதிரியாக இருந்தால் அர்ச்சனைக்கும் யூஸ் ஆகும், வாங்கிட்டு தாராளமாக வாங்கிட்டு வரலாம். கொஞ்சம் குவாலிட்டியாக கேட்கும். ஏன்னா யாகத்தில் இறைவனுக்கு டைரெக்டாக கொடுக்க போகிறது கொஞ்சம் நல்லா சுத்தமாக பழங்களும் பூ வாங்கிட்டு வந்தால் போதும். நெய் கண்டிப்பாக வாங்கிட்டு வரலாம், நெய் வாங்கிட்டு வரலாம். நெய்யும் வந்து கடையில வாங்கின நெய்யா இல்லாம நம்ம வந்து பசு நெய்யா இருந்தா கொஞ்சம் நல்லது. மேக்ஸிமம் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அந்த இது கிடைக்காது, பசு நெய் கிடைக்காது. அதனால அது மட்டும் நம்ம எந்த நெய்யா இருந்தாலும் வாங்கி என்ன ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கிறோம். நாங்கள் யூஸ் பண்ணுறது பசு நெய் யூஸ் பண்ணுறோம். ஆரம்பிக்கும் போது பசு நெய்யில் தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க யாகத்துக்கு. மக்கள் வாங்கிட்டு வர நெய்யை அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே சேர்த்து மறுபடியும் யூஸ் பண்ணிவிடுவோம், ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா பர்டிகுலராக யாகத்தில் வந்து நம்ம பங்கு பெறோம் அப்படின்னும் போது யாகத்துக்கு சமத்துகள் வாங்கி கொடுக்கறதுலையும் ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? இருக்குது மேடம், உண்மையாக நிச்சயமாக உண்டு. ஆனால் நிறைய சமத்துகள் வந்து சேர்ந்துரும். அதனால் மக்கள் வாங்கிட்டு வந்து அதை பயன்படுத்த முடியலைன்னா மக்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஆமாம், அதனால் அது மட்டும் நம்ம தவிர்த்துக்கிறோம்.